மயிலாடுதுறையில் SRMU தொழிற்சங்கம் தேர்தல் நடத்துவது தொடர்பான ஆயத்த கூட்டம் நடைபெற்றது. திருச்சி கோட்ட தலைவர் மணிவண்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் SRMU தென்னக ரயில்வே தலைவர் ராஜா ஸ்ரீதர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தொழிற்சங்க செயல்பாடுகள் குறித்தும் டிசம்பர் மாதம் நடக்கவுள்ள மறைமுக தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்து ஆலோசனை வழங்கினார். பின்னர் SRMU தலைவர் ராஜா ஸ்ரீதர் நிருபர்களிடம் கூறுகையில், ரயில்வே தொழிற்சங்கங்களுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக வலியுறுத்தி 2019ஆம் ஆண்டிற்கு பிறகு தேர்தல் நடத்தாமல் மத்திய அரசு காலம் தாழ்த்துவதால் ரயில்வே நிர்வாகத்தின் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தேர்தல் நடத்த உள்ளனர். வரும் டிசம்பர் 4, 5ஆம் தேதிகளில் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் எந்த தொழிற்சங்கத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அதற்கான ஆயத்த கூட்டம் நடைபெற்றது. பதவி உயர்வுக்கான உத்தரவுக்கு காலம் தாழ்த்துகின்றனர். ரயில்வே தொழிலாளர்கள் பெற வேண்டிய பதவி உயர்வு மறுக்கப்படுகிறது. 2026இல் 8வது சம்பள கமிஷன் அறிவிக்க வலியுறுத்தி போராட உள்ளோம். ரயில்வே தனியார் மயமாக்கப்படாமல் அரசு ஊழியர்களுக்காக இருக்க வேண்டும் என்று தனியார் மயத்தை போராட்டத்தின் மூலம் எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வதோடு அடித்தட்டு மக்களுக்கு ரயில்வே பயன்படும். தனியார் மயமானால் வசதி படைத்தவர்களுக்கு உரியதாக ரயில்வே நிர்வாகம் மாறிவிடும் என்பதை தடுப்பதற்காக போராடி வருகிறோம். 1924ஆம் ஆண்டு ரயில்வேயில் பென்ஷன் இல்லை. 1927 பென்ஷனுக்காக போராடிய தொழிற்சங்கம் ரயில்வேயில் இல்லை. பென்ஷன் வரும்போது ரயில்வே 8%, தொழிலாளி 8%. 1957இல் தான் ரயில்வேயில் முதன்முதலாக பென்ஷன் கொடுத்தனர். 1972இல் பென்ஷன் நடைமுறைப்படுத்தப்பட்டது. என்னுடைய உழைப்பை பயன்படுத்தி கொண்ட அரசாங்கம் நான் போடும் பணத்தை பங்கு சந்தையில் போடுகிறேன். எவ்வளவு வரும் என்பதை சந்தை தீர்மானிக்க கூடாது, அரசு நிர்ணயிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப பணியில் இருக்கும் ஊழியர்களுக்கு வழங்குவது போல் ஓய்வு பெற்றவர்களுக்கும் பென்ஷன் உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். ரயில்வேயில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய SRMU போராடி வருகிறது. 2002ஆம் ஆண்டு ரயில்வேவை கூறு போட்டார்கள். அதனை செயல்படுத்த முடிந்ததா? ரயில்வே ஊழியர்கள் தொழிலாளர்களுக்கான உரிமைகளை ரயில்வே நிர்வாகம் பறிப்பதை நடக்காமல் தடுத்து கொண்டிருக்கிறது SRMU தொழிற்சங்கம் என்றார். ரயில்வே தொழிற்சங்கங்களுக்கான அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக வலியுறுத்தியும் 2019க்கு பின்பாக அந்த தேர்தலை நடத்தாமல் மத்திய அரசு காலந்தாழ்த்திய காரணத்தாலே ரயில்வே நிர்வாகத்தின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு அதன் காரணமாக இன்றைக்கு தேர்தலை அறிவித்திருக்கிறார்கள். வர இருக்கிற டிசம்பர் 4, 5 தேதிகளிலே ரகசிய வாக்கெடுப்பின் மூலமாக எந்த தொழிற்சங்கத்தை அங்கீகரிப்பு என்கிற முடிவை ரயில்வே தொழிலாளர்கள் எடுப்பார்கள். அதற்கான ஆயத்த கூட்டமாக மயிலாடுதுறையில் நடைபெறுகிற அந்த கூட்டம் நடைபெற்று கிடைக்கிறது. இந்த கூட்டத்திலே பேசுகிற போது எங்களை பொறுத்த மட்டிலே வர இருக்கிற காலங்களிலே பதவி உயர்வுக்கான அந்த உத்தரவு காலந்தாழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். கேடரி செக்ஷன் என்று சொல்லப்படுகிற பதவி சீரமைப்பு மூலமாக ரயில்வே தொழிலாளர்கள் பெற வேண்டிய பதவி உயர்வு மறுக்கப்படுகிறது. அதை பெற வேண்டும் என்கிற முடிவும், அதை ஒட்டி 2026 ஒரு புதிய சம்பளத்தை பெறுகிற உரிமை எங்களுக்கு இருக்கிற 2016 7வது சம்பள கமிஷன், 2026 8வது சம்பள கமிஷன் அமைக்க வேண்டும். அப்படி அமைக்கிற சம்பள கமிஷனோடு பேசி சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக நாங்கள் போராட இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தொடர்ச்சியாக ரயில்வே தனியார் மயப்படுத்தப்படாமல் தொடர்ச்சியாக ரயில்வே அரசு நிறுவனமாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக ரயில்வேயில் இருக்க தொழிலாளர்கள் அரசு ஊழியராக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் கேட்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி பெற முடியும் என்கிற முடிவோடு தனியார் மயத்தை தொடர்ச்சியாக நீட்சியாக போராட்டத்தின் மூலமாக எதிர்ப்பது, அதன் மூலமாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வது. அப்படி தனியார் நிறுவனமாக ரயில்வே மாறாமல் இருக்குமேயானால், ரயில்வே அரசு நிறுவனமாக இருக்குமானால் இந்த நாட்டில் இருக்கிற அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்களுக்கு பயன்பாட்டுக்கு ரயில்வே பயன்படும். தனியார் மயப்படுத்தப்படுவதால் அது வசதிப்படைவதற்கான ரயில்வேயாக மாறிவிடும். ஆகவே தனியார் மயத்தை தடுப்பது பொதுமக்கள் நலன் கருதி, ரயில்வே துறையுடைய வாழ்வாதாரம் கருதி அதற்கான போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.